6ஆம் இடத்துக்கு சூரியன் சந்திரன் சுக்கிரன் போனா நல்ல உத்தியோகத்துக்கு போய் போயிடும். அவன் உத்தியோகம் சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய ஆளாயிரும். அல்லது அன்னதானம் பண்ணும்போது இவன் டெவலப் வந்துடுவான். அன்னதானம் இவர் பண்ணணும். சிலர் தான் சொல்லுவாங்க நான் முருகன் வழிபட்டேன். 6ஆம் இடம் ஜஸ்ட் சொல்ல புரியுதா? புரியுது. ஆமாம். அப்போ அன்னதானம் பண்ண எனக்கு நல்லா இருக்கு. முருகன் கோயில் அன்னதானம் பண்ண முருகனை பிடிச்ச வாழ்க்கை மாறிடுச்சு. நல்லா இருக்கு. புரியுதா இல்லையா? ஒரு எதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஆள் தான் எதிரி. அவரோட எனக்கு பிரச்சனை வந்துச்சு. அதுலேருந்து தான் டெவலப் ஆனேன். எதிரியால் வளர்ந்தவங்க உண்டு. அவங்க தான் எதிரியானாங்க. அதுக்கப்புறம் தான் நான் இடத்த மாற்றினேன், ஒரு பிளானை மாற்றினேன், பெரிய ஆளானேன். 7ஆம் இடத்துக்கு சென்று திருமணத்துக்கு அப்புறம் பெரிய ஆளானேன். எனக்கு பெரிய கூட்டாளிகள் ஃப்ரெண்ட்ஷிப் மூலம் பெரிய ஆளானேன். சம்பந்தம் பண்ணப்புறம் நான் வளர்ந்தேன். நிறைய பேர் சம்பந்தி ஆனப்புறம் டெவலப் ஆயிடுவாங்க. பின் யோகம்னு பேர். இப்படி 8ஆம் இடம் வந்துச்சுன்னா இன்சூரன்ஸ் போடுங்க மேடம். ஐயா ஒரு இன்சூரன்ஸ் போடுங்க. 8ல் சூரியன், 8ல் சுக்கிரன், சந்திரன், யார் இருந்தாலும் இன்சூரன்ஸ் போடுங்க. ஏங்க 8ஆம் இடம் LIC, உழைக்காத வருமானம். ஓ ரைட்டு. ஒரு டெபாசிட் போடுங்க சார், நீங்கள் நல்லா இருக்குமே. ஆமாம் சார், ஒரு சின்ன டெபாசிட் போட்டால் பார்க்க சரியா சொல்லுது. 9ஆம் இடத்துல இருக்குன்னு வைங்க, இவர் என்னைக்கு குழந்தை பிறந்து தந்தையாகிறாரோ அன்னைக்கு டாப் ஆயிடுவார். ஒரு உபதேசம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஒரு சாஸ்திரம் படிக்கணும், வெளியூர் போகணும். இது 9ஆம் இடம்.